படத்தை பார்க்கலாமே, ஏன் இப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணணும், ஏன் இப்பெல்லாம்? ஐ மீன் விஜய் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இல்லாமலாம் இருந்ததே கிடையாது இது வரைக்கும். படம் சினிமாங்கிறது வேற, பாலிடிக்ஸ் வேற. ஆனால் அது ரெண்டையும் அரசியல் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு என்னடா நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப கடைசி டைமில் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி. படம் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னா எனக்கு வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்போதும் எதையும் நம்ம ஒன்றத்தை வந்து ரொம்ப தடங்கள் கொடுக்குறோம்னாக்க நம்ம அதுக்கு வந்து ஒரு அன்வான்ட் பப்ளிசிட்டி கொடுத்துடுறோம். இது ஜனநாயகன்றது சனிநாயகன்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரிலீஸ் ஆகணும் அகைன் நாங்கள் வெயிட் பண்ண தான் செய்வோம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டாக எப்போ வரும்னு இன்னும் ஈகலாக தான் வெயிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அரசியலுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது, பாலிடிக்ஸ்லேயும் இருக்குது, சினிமாவில் இருக்குது. ஃபிலிம் ஃபிளிக் நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி 9 அன்னைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ கேவின் ப்ரொடக்ஷனில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல, நாங்கள் கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால ஜனநாயக படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கேட்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 9 அன்னைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. தணிக்கை சான்றிதழ் கிடைக்கலன்றதுக்காக அந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? இது வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்காமா எனக்கு தெரியல. பட் அதில் ஏதாவது சீன்ஸ் வந்து டெலிட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வருங்க. 9th வரலைனாலும் டெஃபினட்டாக விஜய் படம் வரும். அது வந்து இன்னும் மாஸ் கொடுக்கும். அதனால டிலே ஆக ஆக அவருக்கு தான் நல்லது. ஓகே, அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம். அது வந்து சென்சார் கூடிய விரைவில் கொடுத்து அது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது நம்ம நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. அதில் பெரிய பட்ஜெட்டு. அதுபோக தமிழ்நாட்டில் பொங்கலை ஒட்டி எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு படம். எதனால சென்சார் இவ்வளோ லேட் ஆகுறாங்க அப்படின்னு தெரியல. பட் அது நியாயமான ஒரு ரீசனாக இருந்தால் லேட் ஆகுறது நியாயம். அப்படி இல்லாட்டி கூடிய விரைவில் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, சினி ஃபீல்டுக்கு நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எப்படியும் விஜய்க்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அக்ராஸ் ஆல் ஏஜஸ். ஏன்னா நானும் நிறைய சினிமா பார்க்கலைனாலும் அவரோட படங்களை என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு என்னன்னாக்கா இதில் வந்து மேஜராக வந்து அந்த டைட்டிலே வந்து ஜனநாயகம்ங்கிறச்சு ஜனநாயகன் டெமோக்ரஸி. ஆமாம், ஜனநாயகம்ங்கிறது டெமோக்ரஸி. ஸோ எப்போதும் எதையும் நம்ம ஒன்றத்தை வந்து ரொம்ப தடங்கள் கொடுக்குறோம்னாக்க நம்ம அதுக்கு வந்து ஒரு அன்வான்ட் பப்ளிசிட்டி கொடுத்துடுறோம். ஓகே, will be a better. ஏன்னா இதில் என்னத்துக்காக இது ரிஜெக்ட் ஆனதுங்கிறதுக்காகவே நிறைய வந்து இன்னும் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய கியூரியாசிட்டியை நம்ம வந்து கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால வந்து இது விஜய்க்கு வந்து லேட்டாக வந்தாலும் இது ஆடட் பப்ளிசிட்டி தான். வெதர் இட் இஸ் பாலிடிக்ஸ் ஆனா அவரோட லாஸ்ட் படம்னு அவர் சொல்றதுனால, ஏன்னா ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்டே அவர் வந்துட்டாரு, அதனால அவருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் அமையும். வெதர் இட் இஸ் ரிகார்டிங் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கலாக அவருக்கு பெட்டர்மெண்ட் கொடுக்குதோ இல்லையோ, படத்துக்கு நிஜமாவே ஒரு பெட்டர் பப்ளிசிட்டி தான். ஓகே, ஓகே மேம். சரிம்மா, சினிமானால எதுவும் நாட்டுக்கு உதவுற பயன் எதுவும் கிடையாது. ரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ இல்லை, அந்த சினிமா ரிலீஸ் ஆக நாட்டு மக்கள் முன்னேற போகிறதும் இல்லை. இது ஜனநாயகன்றது சனிநாயகன்ற மாதிரி இருக்கு பேர். இதில் இன்னும் தெளிவாக வச்சுருக்கணும் பேர், ஜனநாயகத்தை கூட்டப்பட்டது அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு ஆப்பில் தான் தேடினேன் டிக்கெட் கிடைக்குன்ட்டு, கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தா ஷோவே கிடையாதுன்றாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தீங்க படம் ரிலீஸ் ஆகும்னு? படம் ரிலீஸ் ஆனால் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கலான்னு இருந்தோம். ஆனால் படம் ரிலீஸ் போஸ்ட்பான்ட்டாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, விஜய் சருக்கு இங்கே வந்து நிறைய பேர் வந்து எதிரிகள் இருக்காங்க, அதெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? ஆமாம், வேணும்னே தான் பண்ணுறாங்க. ஓகே, பராசக்தி படத்துக்கெலாம் எந்த வித தடையும் இல்லை. ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் நிறைய இது தராங்க, தடைகள் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ?
படத்தா பார்க்கலாமே, ஏன் இப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணணும், ஏன் இப்பெல்லாம் பண்ணணும்? சென்சார் கிடைக்கலன்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். பட் அந்த சென்சார் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 பேர் இருந்திருக்காங்க. பட் அதில் 4 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் கேஸ்லாம் போட்டு சம்திங் இழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி படத்தோட சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. நான் எப்படி 14 நாளைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நிறைய டிக்கெட் வந்து புக்கிங் ஆயிருக்கு. ஓவரால் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன் அதை பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும். ஏன்னா இதோட அவரோட லாஸ்ட் படம். இதுக்கு இந்த மாதிரி பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் ஏற்கத்தக்கதாக இருக்குது. ஏற்கக்கூடாது நம்ம தொழிலில் கொடுத்துருந்துருக்கலாம். ஐ மீன் விஜய் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இல்லாமலாம் இருந்ததே கிடையாது இது வரைக்கும். பட் ஆனால் இந்த படத்துக்கு என்னடா நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப கடைசி டைமில் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி. படம் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னா எனக்கு வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது, ரிலீஸ் ஆகாமல் இருக்கவுமே வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லாருமே ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரிலீஸ் ஆகணும் அகைன் நாங்கள் வெயிட் பண்ண தான் செய்கிறோம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டாக எப்போ வரும்ன்ற இன்னும் ஈகலாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஜனநாயக படத்தோட படக்குழுவினர் பாத்தீங்கன்னா சென்சாருக்காக 1 மாசமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் 19ஆம் தேதி சென்சாருக்கு கொடுத்துட்டாங்க. கட் பண்ணணும், சில கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டு திரும்ப டிசம்பர் 22ஆம் தேதியே கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கூட இவ்வளவு நாள் தாமதம் பண்ணிருக்காங்க. திரும்பவும் வந்து இன்னும் ஒரு 2 வாரம், இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு அப்புறமா தான் நாங்க சொல்லுவோம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலா யாராச்சும் பண்றாங்களா சார்? சதி வேலைகள் பண்றாங்களா? சதி வேலைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சென்சார் போர்டு வந்து நியாயமா தான் இருக்கு. வேற ஏதாவது ரீசன் இல்ல அதுல ஏதாவது கரெக்ஷன் சொன்னா இவங்க சீக்கிரமே அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறதா நியாயமான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து இந்தியாங்கிறது வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பாதிப்புகள் வரும். அதனால சென்சார்ல இது வந்து இதுல அரசியல் இருக்கதா எனக்கு தெரியல. இந்த வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த பட தயாரிப்பாளர் குழு வந்து சென்சார் கேட்கறது மாதிரி இல்ல அவங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி காட்சிகளை மாத்தி கொடுத்தா ஈஸியா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து இப்போ சென்சார் பிரச்சனை வந்து குடுக்குறாங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் குடுக்குறாங்க இந்த இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து சொல்லி கொடுக்க வைக்கிறது வேற ஒருத்தர் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க இருக்காங்க சொல்றாங்க. நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல் போர்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல் டைரக்டர்ஸ் தான். அதாவது அந்த டைரக்ஷனுக்குள்ள இருந்து அவங்க தான் வந்து இதெல்லாமே பண்றாங்க. அது எல்லாமே இவங்களுக்குள்ளதான் பண்றாங்க. ஸோ அரசியலுங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு, பாலிடிக்ஸ்லயும் இருக்கு, சினிமால இருக்கு. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறத பொறுத்து தான் வந்து இதாகும். நான் என்ன சொல்றேன்னா சினிமாங்கிறது வேற, பாலிடிக்ஸ் வேற. ஆனா அது ரெண்டையும் அரசியல் மாதிரி பாக்குறாங்க. அது இதுக்கப்புறம் சினிமால இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்த உடனே சினிமாவையும் அரசியலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படி நம்ம விஜயகாந்தை வந்து நம்ம இது பண்ணுவோம் அத மாதிரி இவர் பண்ணாம இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பெட்டரா இருக்கும். பராசக்தியை நல்லா ஓட வைக்கணும்ன்றதுக்காக ஜனநாயகத்துக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்க கருத்துங்க? அப்படிலாம் இல்லைங்க. கதை நல்லா இருந்துச்சுன்னா எல்லா படமும் கண்டிப்பா டெஃபினட்டா ஓடுமே. அந்த கதை அது மீன் அது எதை சார்ந்து இருக்கு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியம். இப்போ சிவகார்த்தியின் மூவியா இருக்கட்டும் இல்லை விஜய் மூவியா இருக்கட்டும். இப்போ சிவகார்த்தினோட ஆடியோ லான்ச்சில் கூட சிவா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த இதுக்கும் எனக்கும் அந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஒரு நடிகன், அந்த படத்தில் நடிச்சிட்டேன். ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது படத்தோட அவங்க சைடில் வந்து அது பண்ணுறது, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. ஸோ இது பார்க்குற ஆடியன்ஸு தான் சிவகார்த்திகனா விஜயா அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ சென்சார் கட் வந்து இவங்க ஜனநாயக படத்துல இருந்து வந்து டிசம்பர் 19 கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, இதை கட் பண்ணிட்டு வாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களும் கட் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க. 1 மாசமா இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே சென்சார் கொடுக்கல. இன்னும் ஒரு 4 வாரங்கள் வந்து அவகாசம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ டிலே பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? அந்த 4 பேர் பார்த்தவரு இன்னும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாருன்னா முடிஞ்சிட்டு இருக்கும்ல. இது நாங்களுமே நியூஸ் பார்க்குறோம் தான். 5 பேர் பார்க்க வேண்டியது யூஎஸ் சர்டிஃபிகேட். இன்னும் ஒருத்தர் பார்த்து அதை முடிச்சுட்டு இருந்தா இது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குமே. அவங்க வேணும்னே தானே பண்றாங்க இது. ஓகே